மீண்டும் இன்று ஒரு இறைவார்த்தைக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த வார்த்தையில 25ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். என்ன தெரியுமா? பிசாசுக்கு, சாத்தானுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களை எதிர்க்கிற எதிரிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இதுதான் அந்த வார்த்தை. 25ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் மனுஷன் என்ன பண்ணணும்? ஒரு தோட்டத்தின் பொறுப்பா இருக்கிறவன், சில பொறுப்புக்குள்ள இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். இல்லாவிட்டால் அந்த இடத்துல அந்த பலன்கள் இல்லாத போயிடும். எந்த நேரத்துல யாரு உள்ள நுழைவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஒவ்வொருவரும் பொறுப்புக்குள் இருக்கிறவங்க விழிப்பாய் காணப்பட வேண்டும். இங்க விழிப்பு இல்லை. என்ன நடந்தது? அவர்கள் சத்துரு, விரோதிகள் வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சத்துரு கண்டிப்பா இருக்காங்க. சரி, என்ன பண்ணாங்க? வந்து கோதுமைக்குள்ள களைய விதைச்சிட்டு போதுங்க. கோதுமை ஆரம்பத்துல தோற்றம் நல்லாதான் இருக்கும், அதன் பிறகு பார்த்தால் களையாய் மாறிவிடுகிறது. அப்போ களை என்பது, களையை கொண்டு வந்து விதைச்சிட்டு போனா துன்மார்க்கனுடைய ஆவி, துன்மார்க்க ஜீவியம், நல்லதுக்குள்ள கலப்படத்தை கலக்கிற ஒரு விஷயம். மத்தேயு 13:39 கூட அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அப்படின்னு சொல்லி இருக்கு. பிசாசு. அப்போ அந்த வசனத்தினுடைய விளக்கம் வேறொரு பகுதியில் தெளிவா சொல்லி இருக்கு. சத்துரு, களைகளை விதைப்பவன். அதனால என்ன செய்யணும்? 1 பேதுரு 5:8 என்ன பண்ணணும்? விழிப்புள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் விழிப்பாயிருந்தால் அவருடைய வஞ்சக நிலைக்கு பாதுகாக்க முடியும். எனவே சத்துரு உங்களை அழிக்க விரும்புகிறவன், ஆண்டவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். சத்துருவை குறித்து விழிப்பாயிருங்கள். தேவன் உங்களை கைவிட மாட்டார், காத்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.